வலைவிழி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு பெரிய உணர்வை பொங்கும் இல்லையா? கண்டிப்பா. அது வெறும் ஒரு தேதி கிடையாது, அது நம்மளோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, ஆனா அந்த நாளோட முழுமையான பின்னணி நமக்கு நிஜமாவே தெரியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதோ இன்னைக்கு நம்ம கையில தி ஹிடன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரலாற்று ஆவணம் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஆவணம் இது. ஏன்னா வழக்கமா நம்ம பள்ளிக்கூட வரலாற்று புத்தகங்கள்ல இல்லாத நிறைய விஷயங்களை இது ரொம்ப ஆழமா அலசுது. அதான் இத நேர்களான உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச வரலாறு எல்லாம் ஒரு பெரிய திரைப்படத்தோட வெறும் 2 நிமிஷம் ட்ரெய்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒப்பீடு. ட்ரெய்லர்ல எப்பவுமே சுவாரஸ்யமான நமக்கு பிடிச்ச காட்சிகள் மட்டும்தானே இருக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான வரலாற்று அலசல் பல டிலீட்டட் சீன்ஸ், அதாவது வெட்டி எறியப்பட்ட காட்சிகள், அதோட சேர்த்து ஒரு டைரக்டர்ஸ் கட் மாதிரி முழுமையான வரலாற்றை உங்களுக்கு வழங்க போகுது. உண்மைதான். எந்த விதமான சார்பு நிலையம் இல்லாம தரவுகளின் அடிப்படையில நம்ம பேச போறோம். முதல்ல இந்த ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற தேதியில இருந்தே ஆரம்பிக்கலாமா? தாராளமா. ஏன்னா இந்த தேதியை எப்படி முடிவு செஞ்சாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கதையாச்சே. ஆமா, இதுல ஒரு பெரிய வரலாற்று முரண் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க முதல்ல முடிவு செஞ்ச தேதி ஆகஸ்ட் 1947 கிடையாது. ஓ, பின்ன எந்த தேதி? அது ஜூன் 1948. அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே வெளியிட்டிருந்தார். என்னது, ஜூன் 48? ஆமா, இந்திய தலைவர்களும் அதை நோக்கியே தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக வந்த மவுண்ட் பேட்டன் பிரபு திடீர்னு அந்த தேதியை கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு முன்பே, அதாவது ஆகஸ்ட் 15க்கு மாத்திட்டாரு. அட, எதற்காக இவ்வளவு பெரிய அவசரம்? பல 100 வருஷமா இந்தியாவை ஆண்டு இங்க இருக்கிற வளங்கள் எல்லாம் சுருட்டுன ஒரு சாம்ராஜ்யம் திடீர்னு நாங்க இப்பவே கிளம்புறோம் அப்படின்னு அவசர அவசரமா மூட்டை முடிச்சுகளை கட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதுல மனமாற்றம் எல்லாம் கண்டிப்பா இல்ல. இது முற்றிலும் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளும் ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு தந்திரம்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த இடத்துல தான் நாம 2ஆம் உலக போரோட தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். 1945ல போர் முடிவடைந்தப்போ பிரிட்டன் ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட பொருளாதாரம் முற்றிலுமாக சீரழிஞ்சு கிடந்தது. ஓஹோ, அவங்க கஜானா காலி ஆயிடுச்சு இல்லையா? சரியா சொன்னீங்க. அவங்க சொந்த நாட்டிலேயே மக்களுக்கு உணவும் நிலக்கரியும் ரேஷன் முறையில கொடுக்கப்படும் அளவுக்கு கடுமையான வறுமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியாவை போல ஒரு பெரிய தேசத்துல லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை வச்சு நிர்வாகத்தை நடத்துறதுக்கான பணமோ பலமோ அவங்க கிட்ட இல்ல. ஆமா, அப்போ அவங்க அதிகாரத்தை மனமும் விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறத விட அதிகாரத்தை தொடர்ந்து கையில வச்சுக்க அவங்களுக்கு வக்கில்ல அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. இதை விட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்? 1946ல நடந்த ராயல் இந்தியன் கடற்படை மாலுமிகளின் கிளர்ச்சி. இது பிரிட்டிஷாருக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லிருச்சு. ஓ, இனிமேலும் இந்திய ராணுவத்தையோ காவல்துறையோ நம்பி இங்க ஆட்சியை தொடர முடியாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. நிலைமை முழுமையாக கைமீறி ஒரு மாபெரும் ஆயுத புரட்சி வெடிப்பதற்குள் கௌரவமாக வெளியேறிவிட வேண்டும் அப்படிங்கறதான் மவுண்ட் பேட்டனோட திட்டம். சரி, முன்கூட்டியே சுதந்திரம் கொடுக்கலாம். ஆனா அதுக்காக ஏன் ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுக்கணும்? அதுல என்ன விசேஷம்? அதுக்கு மவுண்ட் பேட்டனோட தனிப்பட்ட ஈகோ தான் காரணம். சரியா 2 வருஷத்துக்கு முன்பு ஆகஸ்ட் 1545ல தான் 2ஆம் உலக போர்ல ஜப்பான் படைகள் மவுண்ட் பேட்டன் முன்னிலையில சரணடைஞ்சாங்க. அட பாவமே, அப்ப அந்த நாளை தனது அதிர்ஷ்ட நாளாக அவர் நினைச்சாரா? ஆமா, தனது ராணுவ வெற்றியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்ட நாளாகவே இந்தியாவின் சுதந்திர தினத்தை அவர் தன்னிச்சையாக முடிவு செஞ்சாரு. ஒரு தனி மனிதனோட அதிர்ஷ்ட தேதிக்காக ஒரு நாட்டோட தலைவிதியை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நள்ளிரவுல சுதந்திரம் கிடைச்சதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நாம புத்தாண்டு பிறக்கிறத நள்ளிரவு 12 மணிக்கு கவுண்ட் டவுன் பண்ணி கொண்டாடுவோமே, அது போல ஒரு நாடே நள்ளிரவுல ஏன் முழிச்சிருக்கணும்? பகல்ல நல்ல சூரிய வெளிச்சத்துல பிரம்மாண்டமா ஒரு விழா நடத்திருக்கலாமே. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு நடைமுறை சிக்கல், மற்றொன்று ஆழமான குறியீடு. நடைமுறை சிக்கல் என்னன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியை மவுண்ட் பேட்டன் அறிவிச்ச உடனே இந்தியாவில இருந்த பல பிரபல ஜோதிடர்கள் ஓஹோ, இது ஒரு அசுபமான நாள் அப்படின்னு சொன்னாங்களே, அதுதானே? சரியா பிடிச்சிங்க. ஜோதிடர்கள் அன்னைக்கு சுதந்திரம் பெற்றால் நாடு பெரிய துயரங்களை சந்திக்கும் அப்படின்னு எச்சரிச்சாங்க. ஜோதிடர்களோட பேச்ச கேட்டு தேதியை மாத்துனாங்களா என்ன?
தேதியை மாத்த முடியாது, ஏன்னா அது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல சட்டமாயிடுச்சு. அதனால நள்ளிரவு 12 மணி அப்படிங்கிற ஒரு சமரசத்தை உருவாக்குனாங்க. அதாவது மேற்கத்திய காலண்டர் படி நள்ளிரவு 12 மணிக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 15 பிறந்துவிடும். ஆனா இந்து பஞ்சாங்கத்தின்படி சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அடுத்த நாள் பிறக்கும். ஆக நள்ளிரவு 12 மணி அப்படிங்கிறது 14ஆம் தேதியா அல்லது 15ஆம் தேதியா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான குழப்பத்திற்குள் அந்த முகூர்த்த நேரத்தை அமைச்சாங்க. வாவ், எவ்வளவு பெரிய ராஜதந்திரம்! ஆமா, இது ஒரு புறம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக அந்த நள்ளிரவு ஒரு மாபெரும் தத்துவத்தை குறித்தது. பல தசாப்தங்களாக இருளில் மூழ்கி இருந்த ஒரு தேசம் அந்த நள்ளிரவின் இருட்டை கிழித்து கொண்டு ஒரு புதிய விடியலை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அந்த தருணம். அந்த துல்லியமான தருணத்தை நேரு தனது உரையில ரொம்ப அழகா பதிவு செஞ்சார் இல்லையா? பழைய சகாப்தம் முடிந்து புதிய சகாப்தம் பிறக்கும் தருணம் அது. கண்டிப்பா. ஆனா இந்த கொண்டாட்டங்கள், புதிய சகாப்தத்தின் பிறப்பு அப்படின்னு நாடு முழுவதும் ஒரு கொண்டாட்ட மனநிலை இருந்தாலும் சூரியன் உதித்த பிறகு அந்த புதிய விடியல் அவ்வளோ பிரகாசமா இல்ல. நமது ஆவணம் இது ரொம்ப ஆழமா பேசுது. அந்த 2 பக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது 47 அப்படிங்கிறது சுதந்திரத்தோட ஆண்டு மட்டும் கிடையாது, அது மனித வரலாற்றுல நிகழ்ந்த மிகப்பெரிய மிக கொடூரமான பிரிவினையோட ஆண்டும் கூட. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. ஆமா, சுதந்திரம் அப்படிங்கிற பெருமிதத்தோடு சேர்த்து அந்த பிரிவினையால் ஏற்பட்ட மாபெரும் மனித பேரவலத்தையும் அந்த நாள் சுமந்து வந்தது. சுமார் 1.5 கோடி மக்கள் ஒரே இரவில் அகதிகளாக மாறினாங்க. 1.5 கோடி மக்களா? இதை நினைத்து பார்க்கும் போதே ரொம்ப கனமா இருக்கு. தங்களது பூர்வீக நிலத்தை விட்டு, சொத்துக்களை விட்டு எல்லையை நோக்கி நடந்திருப்பாங்களே. உண்மைதான். பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மதத்தின் பெயரால் நடந்த வன்முறையில லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, பிரிட்டிஷார் வந்து 10 மாச காலக்கெடுவை குறைச்சு முன்கூட்டியே சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு. அந்த அவசர முடிவு தான் இவ்ளோ பெரிய ரத்தக்களரிக்கு காரணமா? அது ஒரு மிக முக்கிய காரணம். எல்லையை வரைவதற்காக பிரிட்டன்ல இருந்து சிரில் ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வரவழைக்கப்பட்டார். அவருக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் இதற்கு முன் இந்தியாவிற்கு வந்ததும் இல்லை. அப்புறம் எப்படி அவர் எல்லையை பிரிச்சாரு? வெறும் 5 வாரங்கள்ல. ஆமா, வெறும் 5 வாரங்களில் பல கோடி மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கும் ஒரு கோட்டை வரைந்துவிட்டு அவர் சென்று விட்டார். அடப்பாவமே, வரைபடங்கள்ல கோடுகளை கிழிப்பது சுலபம். ஆனா அது நிஜத்துல வீடுகளையும் வயல்களையும் குடும்பங்களை 2ஆக பிளந்துருச்சு. எந்த பக்கம் இந்தியா, எந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு கூட தெரியாம மக்கள் ரொம்ப தவிச்சாங்க. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய ராணுவமும் காவல்துறையும் கூட பிரிக்கப்பட்டதுனால பெரிய கலவரம் வெடிச்சது. ஒரு புறம் இவ்ளோ பெரிய துயரம், இன்னொரு புறம் டெல்லியில நள்ளிரவு கொண்டாட்டம். இத நான் நேயர்களுக்கு எப்படி ஒப்பிடுவேன்னா, சொல்லுங்க. இது எப்படின்னா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா சிறுக சிறுக காசு சேர்த்து ஒரு பெரிய வீட்டை கட்டி அதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கிரகப்பிரவேச கொண்டாட்டம் நடக்கும்போது அந்த வீட்டின் மூத்த தாத்தாவே பங்கேற்காம இருக்கிறது மாதிரி. சரியா சொன்னீங்க. அவர் விழாவில இல்லாம வீட்டின் வெளியே ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதற்கு சமம். ஏன்னா டெல்லியில அந்த மாபெரும் சுதந்திர கொண்டாட்டம் நடந்தபோது இந்த நாட்டை அந்த புள்ளிக்கு கொண்டு வந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அங்க இல்ல. உண்மைதான். டெல்லி கொண்டாட்டங்கள்ல பங்கேற்க காந்திக்கு எந்த விருப்பமும் இல்ல. சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அரசியல் வெற்றி அவருக்கு மகிழ்ச்சியை தரல. ஏன்னா மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்து கொண்டிருந்தாங்க. ஆமா, அந்த நேரத்துல அவர் வங்காளத்துல, குறிப்பா நவகாளி மற்றும் கல்கத்தா பகுதிகளில் நடந்து கொண்டிருந்த கொடூரமான மத கலவரங்களை தணிக்கும் பணியில தனி ஒரு மனிதனாக ஈடுபட்டிருந்தார். எந்த மனிதரின் ஒற்றை சொல்லுக்காக லட்சக்கணக்கான மக்கள் சிறை சென்றார்களோ அவர் தனது வாழ்நாள் லட்சியம் நிறைவேறி அந்த தருணத்துல கொண்டாட்டங்களை தவிர்த்துவிட்டு அமைதிக்காக போராடிக்கிட்டு இருந்தார். இத கேட்கும்போது காந்தியோட தத்துவம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. மவுண்ட் பேட்டன் பிரபுவே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். பஞ்சாப்ல 55,000 ஆயுத இந்திய ராணுவ வீரர்கள் இருந்தும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனா வங்காளத்துல ஒரு 1 மேன் பவுண்டரி ஃபோர்ஸ் ஆக, தனி ஒரு மனித படையா, ஆமா, எந்த ஆயுதமும் இல்லாம நீங்க ஒட்டுமொத்த கலவரத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். காந்தியை பொறுத்தவரை ஆங்கிலேயர்கள் வெளியேறுவது வெறும் ஆட்சி மாத்திரம் மட்டுமே. மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் சகோதரத்துவமுமே உண்மையான சுதந்திரம் அப்படின்னு அவர் முழுமையா நம்பினார் இல்லையா? கண்டிப்பா. ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சுதந்திர கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள அவரோட மனசாட்சி இடமளிக்கல. சுதந்திரம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் ரீதியான விடுதலை மட்டுமல்ல, அது மனித உணர்வுகளோடும் அறத்தோடும் பின்னி பிணைந்தது என்பதை அந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. சரி, இந்த துயரங்கள் ஒரு புறம் இருந்தாலும்
ஒரு புதிய நாடு தன்னை உலகிற்கும் தனது மக்களுக்கும் எப்படி அடையாளப்படுத்திக்கிச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை போல ஸ்மார்ட் போன்களோ சமூக வலைத்தளங்களோ 47ல கிடையாது. பல மைல்கள் தள்ளி தகவல் தொடர்பே இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிற சாதாரண மனிதனுக்கு நாம சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற செய்தி எப்படி போய் சேர்ந்திருக்கும்? அந்த உணர்வு மிகவும் எளிமையான ஒரு குறியீட்டின் மூலம்தான் கடத்தப்பட்டது. நாம் இனி நம்மை நாமே ஆட்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த புதிய அதிகாரத்தையும் பெருமிதத்தையும் நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் கொண்டு சேர்த்தது நமது தேசிய கொடிதான். ஓ, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அரசு அலுவலகங்களிலும் பள்ளிகளிலும் பறந்த அந்த மூவர்ண கொடி. சரியா சொன்னீங்க. அந்த கொடிதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரத்தின் அதிகாரப்பூர்வ செய்தியை கொண்டு சேர்த்தது. ஆனா இந்த மூவர்ண கொடி ஒரே நாள்ல வடிவமைக்கப்பட்டு ஏற்றப்பட்டதல்ல அப்படின்னு நமது ஆவணங்கள் சொல்லுது. அது பல பரிணாமங்களை கடந்து வந்திருக்கு. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கேளுங்க. சுதந்திர போராட்டம் முழுவதும் காந்தியோட ராட்ட பொறிக்கப்பட்ட கொடிதானே போராட்டத்தின் மைய அடையாளமா இருந்துச்சு. ஆனா சுதந்திரம் அடைவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அந்த ராட்டைய விட்டுவிட்டு மையத்தில் 24 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இத நேயர்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னா, ஒரு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் பல வருஷமா மக்கள் மத்தியில பிரபலமான தங்களோட லோகோவை தூக்கி எறிந்து விட்டு உலகை ஆளப்போகும் தங்களோட புதிய அடையாளத்திற்காக 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பழங்கால லோகோவை தேர்ந்தெடுத்தது போல இருக்கு. இது ஏன் நடந்துச்சு? இது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு டிசைன் சேஞ்ச் போல தெரியும். ஆனா இதற்கு பின்னால் ஒரு மிகச்சிறந்த தத்துவவாதமான விவாதம் இருந்தது. கொடி உருவாக்க குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், நேரு போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. ஆமா, அவங்க என்ன நினைச்சாங்க? போராட்ட காலத்துல ராட்டை அப்படிங்கிறது சுயசார்பின் அடையாளம், பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை எதிர்க்கும் ஆயுதம். ஆனா நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் போராட்ட குணத்திலிருந்து நிர்வாக குணத்திற்கு மாற வேண்டும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஓ, அதோட ராட்டை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின், அதாவது காங்கிரஸின் அடையாளமாக அதிகமாக பார்க்கப்பட்டது இல்லையா? ரொம்ப சரியா பிடிச்சீங்க. ஒரு தேசத்தின் கொடி எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆழமான ஜனநாயக சிந்தனை அந்த தலைவர்கள்ல இருந்தது. அதாவது கொடி என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும். ஆனா அசோக சக்கரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ராட்டைக்கு பதிலாக எதை வைப்பது அப்படின்னு தேடியபோதுதான் சாரநாத் தூணில் உள்ள அசோக சக்கரம் அவர்களின் கவனத்திற்கு வந்தது. அசோக சக்கரம் என்பது சட்டத்தையும் தர்மத்தையும் காலத்தின் சுழற்சியையும் குறிக்கிறது. ஓஹோ, ராட்டையில் இருக்கும் நூற்பு சக்கரமும் ஒரு சக்கரம் தான், அசோக சக்கரமும் ஒரு சக்கரம் தான். ஆனா அசோக சக்கரம் ஒரு பழங்கால இந்தியாவின் பொற்காலத்தையும் ஒரு நவீன தேசத்தின் முன்னேற்றத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக பார்க்கப்பட்டது. ஆமாம், அசோகர், தர்மம், சக்கரம், நவீன இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று தொடர்ச்சியை அவங்க உருவாக்க விரும்பினாங்க. இதுல ஒரு நடைமுறை சார்ந்த காரணமும் இருக்கு. அது என்ன? கொடியின் இருபுறமும் அச்சடிக்கும் போது ராட்டை சமச்சீராக, அதாவது சிமெட்ரிக்கலா வராது அப்படிங்கிற தொழில்நுட்ப காரணமும் அதுல இருந்தது. அரடா, போராளியாக இருந்த ஒரு நாடு இப்போ ஒரு பொறுப்பான தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யும் ஒரு நாடாக தன்னை மாற்றிக்கொள்கிறது என்பதை இது எவ்வளவு அழகா உணர்த்துது. அருமையான பதிவு. கண்டிப்பா, இதுதான் அந்த கொடியின் உண்மையான வெற்றி. சரி, கொடி ஏற்றியாகிவிட்டது, நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, ஆகஸ்ட் 15 வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஆனா அடுத்த நாள் காலை, அதாவது ஆகஸ்ட் 16 என்ன நடந்துச்சு? நான் நினைக்கிறேன் உண்மையான கதை அங்கதான் தொடங்குது. நிச்சயமா, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது முடிவல்ல, ஒரு மாபெரும் சவாலின் தொடக்கம் அப்படின்னு இந்த வரலாற்று ஆவணம் மிக தெளிவாக கூறுது இல்லையா? நிதர்சனமான உண்மை அதுதான். 1947 ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது ஒரு பந்தயத்தின் முடிவுக்கோடு அல்ல, அது பல 100 சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு புதிய ஓட்டத்தின் தொடக்கக்கோடு. ஆங்கிலேயர்கள் வெளியேறிட்டாங்க, சந்தோஷம். ஆனா அவங்க விட்டு சென்றது என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று நாம பார்ப்பது போல ஒரே நாடா இல்ல. 565 தனித்தனி சமஸ்தானங்களாக சிதறி கிடந்தது. 565? ஒவ்வொரு ராஜாவுக்கும் தனி படை, தனி விருப்பங்கள் இருந்திருக்கும். வறுமை, பஞ்சம் ஒரு புறம், சுதந்திர பிரிவினையால் உருவான லட்சக்கணக்கான அகதிகள் மறுபுறம். அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் கொடுக்கணும். முற்றிலுமா சீரழிந்து ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இதை சமாளிக்கணும். இதை நான் இப்படி பாக்குறேன். சுதந்திரம் அடைவது என்பது பல வருஷமா போராடி ஒரு பெரிய வீட்டின் சாவியை வாங்குவது போல.
சாவியை பெறுவது ஒரு மாபெரும் வெற்றிதான். ஆனா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? ரொம்ப மோசமான நிலையில இருந்த வீடு. ஆமா, பாழடைந்து, கூரை இடிந்து, சுவர்கள் விரிசல் விட்டு, மின்சாரம் இல்லாமல் அதை சுற்றி ஒரே கலவரமாக இருக்கும் ஒரு வீடு. சாவியை வாங்குவதுடன் வேலை முடிஞ்சிடல. அந்த சிதைந்த வீட்டிற்குள் நுழைந்து விரிசல்களை அடைத்து அதை வாழத் தகுந்த ஒரு முழுமையான நாடாக மாற்றுவது இருக்கிறதே, அதுதான் ஆகஸ்ட் 16 அவங்க சந்தித்த அசுரத்தனமான சவால். அந்த சவாலை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவின் உண்மையான வெற்றி. அந்த 565 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து ஒரே நாடாக மாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. அத சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப அற்புதமா சாதித்தார். ஆமா, அதோடு பல்வேறு மொழிகள், மதங்கள் கொண்ட கோடிக்கணக்கான மக்களுக்கான ஒரு பொதுவான வலுவான அரசியல் அமைப்பை உருவாக்கும் மாபெரும் பணியை தொடங்கினாங்க. ஜனநாயக நிறுவனங்களை அடிமட்டத்திலிருந்து உருவாக்குனாங்க. அந்த மாபெரும் உழைப்பை நாம பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இன்னொரு விஷயத்தையும் நாம இங்கு பேசியாகணும். இன்று சமூக வலைத்தளங்களிலும் இணையத்திலும் சுதந்திர தினம் என்றாலே தினமும் ஒரு புதிய ரகசிய உண்மை அப்படின்னு பல செய்திகள் பரப்பப்படுது. நீங்க சொல்றது மிக முக்கியமான புள்ளி. இந்த வரலாற்று ஆவணங்களை அலசும் போது நமக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. இணையத்துல படிக்கிற எல்லாமே உண்மை அல்ல. வரலாற்று தகவல்களை சரிபார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் உடனே நம்பிடக்கூடாது இல்லையா? அது எவ்வளவு ஆச்சரியமா இருந்தாலும் அதற்கான அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு விமர்சன பூர்வமா சிந்திக்கணும். கண்டிப்பா, அதத்தான் இந்த ஆவணம் நமக்கு வலியுறுத்துது. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம பல வெட்டப்பட்ட, அதிகம் பேசப்படாத வரலாற்று பக்கங்களை பார்த்துட்டோம். மவுண்ட் பேட்டனின் அவசரமான காலக்கெடு மாற்றம், நள்ளிரவு சுதந்திரத்தின் பின்னால் இருந்த காரணங்கள், சக்கரத்தின் பின்னணி மற்றும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்திய தலைவர்கள் சந்தித்த மலைக்க வைக்கும் சவால்கள் என அனைத்தையும் கடந்து வந்திருக்கிறோம். 47 ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது வெறும் ஒரு பேரரசின் வெளியேற்றம் அல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். ஆமா, அது பல கோடிக்கணக்கான மக்களின் தலைவிதியை மாற்றியமைத்த ஒரு மாபெரும் பொறுப்புகளின் திறவுகோல். இந்த தருணத்துல இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களானவங்களுக்கு ஒரு நேரடியான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு பல தசாப்தங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடியேற்றுகிறோம். ஆனா அந்த சுதந்திரத்தின் உண்மையான மதிப்பை, அந்த பிரிவினையின் துயரங்களை, அது ஒரு நாடாக ஒருங்கிணைக்க அவங்க சிந்திய வியர்வையை நாம முழுமையாக உணர்கிறோமா? நேயர்கள் கண்டிப்பா இதை யோசிக்கணும். இதை தொடர்ந்து நீங்க சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு இறுதி சிந்தனையையும் இங்க முன்வைக்க விரும்புறேன். நாம் அந்த சிதைந்த வீட்டின் சாவியை பற்றி பேசணும் இல்லையா? ஆமாம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த அதே காலகட்டத்துல தான் நம்மை சுற்றியுள்ள பல நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. ஆனா அந்த நாடுகள்ல பல அடுத்த சில ஆண்டுகளிலேயே இராணுவ ஆட்சியிலும் உள்நாட்டு கலவரங்களிலும் சர்வாதிகாரத்திலும் சிக்கி சின்னாபின்னமாகின. ஆமா, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனாங்க. ஆனா இந்தியா மட்டும் பல மொழிகள், பல மதங்கள், கடுமையான வறுமை என இத்தனை வேறுபாடுகளும் இருந்த போதிலும் இன்று வரை ஒரு மாபெரும் ஜனநாயக நாடாக தாக்குப்பிடித்து நிற்கிறதே, அது எப்படி சாத்தியமானது? எப்படி சாத்தியமாச்சு? அதற்கு காரணம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த தலைவர்கள் எவ்வித சுயநலமும் இன்றி எடுத்த அந்த ஆரம்பகால முடிவுகளும், அவங்க உருவாக்கிய சுதந்திரமான தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் போன்ற ஜனநாயக நிறுவனங்களும் தான். குழப்பங்களுக்கு மத்தியில் அவங்க வரைந்த அந்த ஜனநாயக அடித்தளம் தான் இன்று நாம பாதுகாப்பா வாழும் இந்த மாபெரும் வீட்டை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. வாவ், அந்த அடித்தளத்தை நாம இன்றும் சரியாக பாதுகாக்கிறோமா என்பதை நாளை நீங்க கொடி பறப்பதை பார்க்கும் போதோ, தேசிய கீதம் பாடும் போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பள்ளியில் படித்த வரலாறு என்பது வெறும் தேதிகளின் தொகுப்பு அல்ல, அது பல உணர்வுகளின், தியாகங்களின் கலவை என்பதை இன்று நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, ஆழமான வரலாற்று அலசலில் சந்திப்போம்.